வணக்கம் சாய்ராம். எல்லா சாய் பக்தர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் சாய்ராம். இந்த ஆடியோ என்னென்னா, சாயப்பா எனக்கு செஞ்ச அற்புதங்களும் அதிசயங்களும். ஒவ்வொரு வாட்டியும் மெசேஜ் நான் போடும் பொழுது அவர் செஞ்ச அற்புதத்தை ஒன்று ஒன்றா போடுறேன். நான் முதல்ல இப்படி சாயப்பாவை தெரிஞ்சுக்கிட்டேன். அதை பற்றின விஷயந்தான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன். முதல்ல காக்கும் கடவுளாகிய கணபதியை வணங்கி, என் குருநாதராக இருக்கும் ஆற்றல் மிக்க ஞானவழி சாயப்பாவுடைய பாதத்தில் என் தலையை வச்சு வணங்கி, என்னுடைய குலதெய்வமாக இருக்கிற அங்காள பரமேஸ்வரி அம்மாவை வணங்கி இந்த ஆடியோவை நான் உங்களுக்கு போடுறேன் சாய்ராம். நான் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்ட நிலையில் இருந்தேன் சாய்ராம். கஷ்டம்னா சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டம். அடிமட்டத்தில் இருந்தேன். எனக்கு உதவி பண்ண யாருமே கிடையாது. அம்மாவும் கிடையாது, அப்பாவும் கிடையாது, அண்ணன் தம்பிங்க கிடையாது, அக்கா தங்கச்சிங்க கிடையாது. வாழ்க்கையில் ரொம்ப வறுமை நிலையில் ஆழ்ந்த துக்கத்துலேயும் கஷ்டத்துலேயும் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்தேன் சார். அப்போ நான் ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சிட்ருக்கும்போது அந்த முதலாளி சாயப்பாவுடைய டிவோட்டி, சாயப்பாவை வணங்குவார். அவர் கடவுள் பக்தி இல்லாதவர், இருந்தாலும் சாயை மட்டும் அவர் வணங்குவார். வருஷத்துக்கு ஒரு முறை ஷெடி போயிட்டு வருவார். அப்பேற்பட்டவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, அம்மா, நீ ரொம்ப கஷ்டப்படுற பொண்ணாக இருக்கிற, முடிஞ்ச நீ சாயை வணங்கி பாரு, அவர் உனக்கு நல்லது செஞ்சால் வணங்கு, இல்லையானா அவரை நீ வணங்குறதை நிறுத்திக்கமா அப்படின்னு எனக்கு சொன்னார். ரொம்ப பெருசாக சொல்லலை, இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு விட்டுட்டார். நான் அவர் சொன்னதை பெருசாக எடுத்துக்கிட்டு, நான் தான் கஷ்டத்தில் தவிக்கிறேனே, எனக்கு யாராவது உதவி பண்ண மாட்டாங்களா அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது, அம்பத்தூரில் இருக்கிற பாபா கோயிலுக்கு நான் முதல்ல போய், அப்பா, ஏதோ உங்களை கும்பிட்டா நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, அதனால் உங்களை கும்பிட வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு யதார்த்தமாக தான் சாய்ராம் அவரை பார்த்துட்டு வந்தேன் நான் பாபாவை. அன்றைக்கி ராத்திரியே என் கனவுல வந்து எனக்கு ஒரு பாபா சிலையை கொடுத்தாரு. எங்கள் முதலாளி ஒரு சிலை கொடுத்தாரு. அந்த சிலையை எடுத்து நான் பீரோவில் வச்சு பூட்டி வச்சுருந்தேன். அன்றைக்கி ராத்திரி பாபா கனவுல வந்து, அம்மா, நீ உன் கஷ்டத்தெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன், ஆனால் நான் உன் வீட்டை தேடி வந்தேன் உன் கஷ்டத்தை சரி செய்யணும்னு. ஆனால் நீ என்னை பீரோவில் வச்சு பூட்டி இருக்கிறியே, என்னை எடுத்து வெளியில் வச்சு உன்னுடைய ஜன்னலில் இடம் கொடு, ஒரு அகல் தெய்வம் ஏற்றி என்னை வழிபடு, நீ நான் வாழ்க்கையில் ஒன்றுக்கு வந்தால் என்னை வழிபடு, இல்லையே என்னை தூக்கி வெளியில் போட்டுடு அப்படின்னு பாபா சொன்னார். அன்னைக்கு மறுநாளே என்ன செஞ்ச சாய்ராம், ஆடி கிருத்திகை அன்னைக்கு அந்த பாபா சிலை எடுத்து ஜன்னலில் வச்சு ஒரு அகல் தெய்வம் ஏற்றின சாய்ராம். அன்னைக்கு தான் நான் பாபா வந்து என் கையை பிடிச்சிட்டாருங்கிறது எனக்கு தெரியல. நான் ஒரு விளையாட்டாக தான் அவர்கிட்ட போய் எல்லாரும் வேண்டுற மாதிரி நானும் வேண்டேன் சாய்ராம். ஆனால் பாபா என் கையை பிடிச்சிருக்கிறாருங்கிறது அவர் நடத்தின அதிசயத்துக்கு பிறகுதான் எனக்கு தெரியும். நான் ஒருத்தருக்கு பணம் கொடுக்கணும் சாய்ராம், ஒரு 50,000 பணம் கொடுக்கணும். அவங்க பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ்க்காக வாங்கியிருந்தேன். அதை திரும்ப என்னால் கொடுக்க முடியல. சொன்ன டைமில் அவங்க எங்களை போட்டு நெருக்க ஆரம்பித்தாங்க சாய்ராம். பணம் கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு நெருக்கும் பொழுது என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. பாபாவுக்குள்ளே அந்தளவுக்கு எனக்கு ஈடுபாடு இல்லாமல் தான் நான் கும்பிட்டுட்டு இருந்தேன். அப்போது அன்றைக்கி வந்து வியாழக்கிழமை, நான் கோயிலுக்கெல்லாம் போகல. புதன்கிழமை நான்வெஜ் செஞ்சோம். வியாழக்கிழமை காலையில் இவங்க பணம் கேட்டு நச்சரிக்கிறாங்களே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் குழம்பு மீந்து இருந்தது. அதை வச்சு நான் சாப்பிட்டுட்ருக்கேன். அப்போ எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வெளியில் வேலை செஞ்சார், பெங்களூரில் ஒர்க் பண்ணார். அவர் ஃபோன் பண்ணி, அது மாதிரி பணம் கேட்டு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க எனக்கு, என் ஃபோனில் ரீசார்ஜ் காலி ஆகிடுச்சி, நீ போய் என் ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணுன்றாரு. நான் என்ன செஞ்சேன், பாபாவுடைய சாவியை கையில் எடுத்துக்கிட்டேன். ஸ்கூட்டியை ஆன் பண்ணல, ஸ்கூட்டியை எடுக்கலை, சாவியை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு பர்ஸில் பணம் 100 ரூபாவை எடுத்துக்கிட்டு அவருக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுக்காக நான் கிளம்பிட்டேன் சாய்ராம். போய்கிட்டே இருக்கிறேன். ஏதோ ஒரு யோசனையில் போய்கிட்டே இருக்கிறேன். நாளைக்கு பணம் கொடுக்கணுமே, என்ன பண்ணுறது தெரியலையே
அப்படின்னு ஒரு மன யோசனையிலே போய்கிட்டே இருக்கும்போது, எனக்கு பின்னால ஒரு பையன் பாபாவோட ஃபோட்டோவ வச்சுக்கிட்டு, சாய்ராம், சாய்ராம், சாய்ராம்னு கையேந்தினாரு. திரும்பி பார்த்தா அந்த தம்பி என்கிட்ட கையேந்தி காசு கேட்டார். என்கிட்ட இல்லை. ரூ. 100 தான் இருந்தது சாய்ராம். அங்கே ஒரு பையன் பூ கட்டி வித்துட்டு இருந்தான். அவன் என்ன செஞ்சானா, ஒரு ரூ. 2 பணத்தை எடுத்துகிட்டு வந்து, அக்கா வியாழக்கிழமை பாபா உங்ககிட்ட கை நீட்டுறாரு, நீங்கள் போய் இல்லைன்னு சொல்கிறீங்க, இந்தாக்கா அந்த ரூ. 2 அந்த தம்பிக்கிட்ட கொடுங்க அப்படின்னாரு. அந்த ரூ. 2 வாங்கி அந்த குழந்தைகளை கொடுத்துட்டு, சரிப்பா போப்பான்னுட்டேன். அது தள்ளு வண்டியில் வர பாபா. அப்போது அந்த தள்ளு வண்டிக்கிட்ட போயிட்டு நான் பாபாட்ட ஒரு யதார்த்தமாக சொன்னேங்க, வழிபோக்குன்னு சொல்கிற மாதிரி சொன்னேன். பாபா, என்கிட்ட ரூ. 2 வாங்கினீங்கல்ல, நாளைக்கு நான் ஒருத்தருக்கு 50,000 பணம் தரணும். நான் எங்கெங்கேயோ பணம் கேட்டேன், எல்லாருமே 5 காசு வட்டி 10 பைசா வட்டின்னு சொல்கிறாங்க பாபா. என்னால் அவ்வளோ வட்டி கட்ட முடியாது பாபா. எனக்கு ரூ. 2 வட்டி, ஒரு 6 மாதம் டைம் வாங்கி கொடுங்க பாபா, எனக்கு அது போதும் பாபா அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிவிட்டு, மனசுக்குள்ளேயே பிரார்த்தனை பண்ணிவிட்டு நான் ரீசார்ஜ் பண்ண போனேங்க. பண்ணிட்டேன். 50 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிவிட்டு மீதி 50 ரூபாய் சில்லறையை வாங்கிக்கிட்டு திரும்ப வரும்போது அந்த ரூ. 2 பணம் அந்த தம்பிகளை கொடுக்க நான் மறந்துட்டேன். கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டு மறுபடியும் திரும்ப போய், பாபா தான் எனக்கு கடன் பட்டிருக்கணும், நான் உனக்கு கடன் பட விரும்பலப்பா, ஏற்கனவே நிறைய கடங்காரியாக இருக்கிறேன், இந்த ரூ. 2 அப்படின்னு கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் சார். மறுநாள் வெள்ளிக்கிழமை நான் பணம் கொடுத்தாகணும். எங்கெங்கேயோ கேட்டு எனக்கு கிடைக்கல. மறுநாள் வெள்ளிக்கிழமை குழந்தைய ஸ்கூலில் விட்டு சாயந்தரம் 3:30 மணிக்கு ஸ்கூல்லேருந்து குழந்தைய கூப்பிட்டு வர அந்த பணம் கொடுத்தவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு சார். எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு அவருக்கு தெரியல. பயந்துக்கிட்டே ஃபோனை சரி எடுத்து சொல்லுவோம், என்ன திட்டினா திட்டு வாங்கிக்கலாம், வேறு என்ன பண்ணுறது அப்படின்னுட்டு ஃபோன் எடுக்கிறேன். உடனே அவர் சொல்கிறாரு, அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை நான் வேற ஒருத்தர்கிட்டருந்து வாங்கிக்கினேன், அவங்களுக்கு ரூ. 2 வட்டிக்கு கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு 6 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே எப்படி இருக்கும் சார். அப்போவே வந்து வண்டியை திருப்பிக்கிட்டு வீட்டில் பொண்ணை விட்டுட்டு அப்படியே வண்டியை திருப்பிக்கிட்டு பாபா கோயிலுக்கு போய் முட்டி போட்டு கண்ணீரோடு நன்றி சொன்னேன் சார். அன்னைக்கு பிடிச்சிருக்காரு என் கையை. வழி போகிற போக்கில் நம்ம அப்பா கிட்ட சொன்னோமே, போகிற போக்கில் இவர்கிட்ட சொன்னதுமே நம்மகிட்ட ரூ. 2 வாங்கிக்கிட்டு நமக்கு இவ்வளோ பெரிய உதவி செஞ்சார் அப்படின்னு ஆனந்தத்தோட கண்ணீரோட நன்றி சொன்ன சார். அன்னைக்கு விட்டேன் வேலைக்கிழமை நான்வெஜ் சாப்பிட்றது. இன்னைக்கு ஞானவழி சாய்பாபான்ற பெரிய ஒரு கோயிலே கட்டி இன்றைக்கி ஆன்மீக சேவை செஞ்சிட்ருக்கேன் சார். பாபா எனக்கு இந்த 8 வருடங்களாக எனக்கு செஞ்ச அதிசயம், நான் எத்தனை பிறவி எடுத்தாலும் அவருக்கு சேவை செஞ்சாலும் அதுக்கு ஈடு இணையாகாது. ஏன் இந்த ஆடியோவை நான் உங்களுக்கு போகணுன்ற எண்ணம் வந்துச்சுன்னா, என்னை போல தான் நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்களுக்கு உதவி வேணும் அப்படின்னா தயவு செய்து பக்கத்தில் பாபா இருந்தார்னா போய் அவர்கிட்ட பேசுங்க, அவரை இறுக பிடிச்சிங்க. அப்புறம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்த வேண்டாம், உங்களை அவர் நடத்துவார். வாழ்க்கையில் உங்களுக்கு தோல்விங்கிறதே இருக்காது சார். இது பாபா எனக்கு இன்னும் நிறைய அதிசயங்களை செஞ்சுருக்கார். அடுத்தடுத்த ஆடியோவாக போட்டுட்ருக்கேன் சார். தயவுசெய்து எல்லாரும் பாருங்கள். உங்கள் மனசில் உள்ள பிரார்த்தனையெல்லாம் பாபா கிட்ட சொல்லுங்கள். மனசார ஆழ்ந்த அன்போடு அவரை நேசிங்க. எல்லாமே பாபா நடத்தி வைப்பார். ஜெய் சாய்ராம்.